வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி சாம்பார் வறுத்து அரைச்சி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சேனைக்கிழங்கு கறி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாருக்கு வறுத்துக்க வேண்டியதை வறுத்துக்கலாம். நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம், காரத்துக்கு வரமிளகா, ஒரு 4 வரமிளகா சேர்க்கிறேன். காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. தனியா நல்ல ஒரு 1 டீஸ்பூன் தனியா, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு பிஞ்ச், ஒரு 4 மிளகு, அவ்வளோதான். வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இது கூடவே தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அதோட ஈரப்பதம் போக வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருக்கு. ஆறுனோடனே தான் அரைக்க போகிறோம். நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிடுறேன். அதே கடாயில் முள்ளங்கி நான் தனியாக வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் புளி தண்ணி, சின்ன லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுக்கோங்க, அதை விட்டுக்கோங்க போதும். இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ சேனைக்கிழங்கு கறிக்கு சேனைக்கிழங்கு கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு காரத்துக்கு வரமிளகா பொடி, ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இப்போ காரம் போடுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு, அப்புறம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி, ஜிபிசி பெருங்காயத்தில் ஆஃபர் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் 299 ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஜிபிசி 10 அப்படிங்கிற கோட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃப்ரீ டெலிவரியும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஆஃபர் அவைல் பண்ணல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க. நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். நாம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் பெரட்டி எடுத்துக்கலாம். தோசைக்கல்ல எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிருக்கு. இப்போ ஒரு செட்டு நம்ம தோசைக்கல்ல வச்சு எடுத்துருவோம். இந்த சிம்லேயே நல்லா வேகட்டும், ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு வறுத்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுத்து, அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சாம்பாருக்கு நல்லா அரைச்சாச்சு. இந்த பக்கம் புளி தண்ணி நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ அரைச்சதை சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் முள்ளங்கி வேகும் போது உப்பு போட்டிருந்தேன். பட் சாம்பாருக்கு உப்பு தேவைப்படும், அதனால உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதுலேயே நல்லா ஒரு 2 கரண்டிக்கு பருப்பு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம், மஞ்சள் பொடியெலாம் போட்டு இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அப்படியே திருப்பி போட்டாச்சு. 2 பக்கமும் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ரோஸ்ட் ஆகட்டும். இந்த பக்கம் ரோஸ்ட் ஆகிடுது, இதை எடுத்துடலாம். சேனைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுது. அடுத்த செட்டு போட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். ரோஸ்ட் ஆகட்டும். இந்த பக்கம் ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே சாம்பாருக்கு இந்த பக்கம் தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, 2 வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். நம்மளுடைய முள்ளங்கி சாம்பார் ரெடி. முள்ளங்கி சாம்பார் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம்.
இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறம் வந்து சேனைக்கிழங்கு ரோஸ்ட். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. முள்ளங்கி சாம்பார் வந்து சாம்பார் பொடி போட்டு பண்ணும்போது வேற டேஸ்ட்டாக இருக்கும், அரைச்சி விட்டு பண்ணும்போது வேற டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். எப்பயும் சொல்கிறது தான், எந்த சாம்பாராக இருந்தாலும் சரி நல்லா சுட சாதத்தில் நெய்யை விட்டு பெசஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காரக்கறி ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.